ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணி. நாங்கள் வந்து 2ஆம் நாள் ட்ரெயின் ட்ராவலில் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அண்ட் என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்றதான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு வீடியோ எடுக்கிறது ரொம்ப ஷையாக தான் இருந்துச்சு. பட் நான் எடுத்திருக்கேன். காலைல வந்து எந்திச்சதும் வந்து வடை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பம் முட்டை கிரேவி வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 நாள் ட்ரெயினுக்குள்ளேயே இருந்தனால ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. எந்த ஸ்டேஷன்னாலும் ஏற கொஞ்சம் நேரம் தூங்க அப்படின்ற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் லஞ்சுக்கு வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம். இது வந்து எங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் ட்ராவல் டைமில் வாங்கின மாதிரியே இல்லை, ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீல் தான் இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஏன் ஃபுட்லாம் வந்து இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் வந்து கேரளா சைடு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டைமில். அப்போ வந்து வியூவுமே சூப்பராக இருக்கும். பச்சை பசேன்னு தண்ணியாக நல்ல வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். சாப்பாடுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். நைட் வந்து அந்த இடத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோமா. ஸோ ஒரு இடத்துல வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஏன்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து தோசை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து போட்டு எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன எல்லாரும் இறங்கிட்டாங்க. நாங்கள் மட்டும் பிடிக்க வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா எங்களோடது லாஸ்ட் ஸ்டேஷன் திருநெல்வேலி. அதுவும் 10 மணிக்கு தான் இறக்கி விட்டாங்க. அங்கே அப்படியே இறங்கிட்டு அடுத்து ஒரு இடத்துக்கு வேறு நாங்கள் வந்து மாறி போனோம். திருநெல்வேலி இறங்கி ஒரு நிமிஷம் கூட நின்றுருக்க மாட்டோம். உடனே டிக்கெட் கவுண்டர் போய் ஜென்ரலில் டிக்கெட் எடுத்து திருநெல்வேலி டு விருதுநகர் போக வேண்டியது இருந்துச்சு. விருதுநகர் போனதுக்கப்புறம் தான் அப்பாடி அப்படின்ட்டு இருந்துச்சு. விருதுநகரோட எங்களோட ட்ராவல் முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு அம்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆட்டோவில் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சு எங்கள் ஊருக்கு. அங்கேருந்து ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு பாப்பாவும் முடிச்சிருந்தனால அவங்களுக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு ஆட்டோவில் வீடு போய் சேர நைட் 1 ஆயிடுச்சு.